வணக்கம். ஜானஸ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு ஸ்பைசியான முட்டை மசாலா செய்யலாம். நான் அதுக்காக உரலில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சை கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 6-7 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நசுக்குனா போதும். இது இருக்கட்டும். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருந்தேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, இதுலேயும் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் பொரியட்டோன்னு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். இதை ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இது கூடவே நல்ல பழுத்த தக்காளியை, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாய், நம்ம இடித்து வச்சுருக்க அந்த மசாலாவெல்லாம் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இந்த முட்டை மசாலாவுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். 2 சிட்டிகை மஞ்சள் தூள், கொஞ்சமாக வரமிளகாத்தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டால் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா சாஃப்டாக ஆகியிருக்கும். இதை ஒரு தடவை கலந்து கொடுத்துட்றேன். இப்போ இந்த மாதிரி கலந்துட்ட பிறகு இதில் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் இதில் 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நிறையா சேர்க்கலை. இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு வாட்டி இதை கலந்து விட்டுட்டு இதில் தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன். இது வந்து திக்கான ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஒரு 50 ml அளவுக்கு இருக்கும். அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன். இந்த தேங்காய் பால் சேர்க்கறதுனால இந்த கிரேவி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பால் சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷம் இதை கொதிக்க வச்சா போதும். இந்த மாதிரி நல்லா கொதித்த பிறகு ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த நேரத்தில் வேக வச்ச முட்டையை பாதியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் மிளகுத்தூள் போட மறந்துட்டேன். அதை இப்போ சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம், ஸ்பைசியாக இருக்கும். இப்போ அந்த கிரேவியெல்லாம் இந்த முட்டை மேலே படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது எல்லா சாதத்துக்கும் மேட்சிங்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.